ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ரேவதி ஏர்போர்ட்டில் இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதை பார்த்த குடும்பமே சந்தோஷப்படுது. ஆனால் சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் அதிர்ச்சி ஆகிறா. ஏன் ரேவதி நீ போகலை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வேகமாக வந்து கேட்குறா. அப்போ ஏதோ எமர்ஜென்சி மூலமாக ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டு திரும்பி வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, நம்ம எப்படியாவது இவளை கனடா போக வச்சிருவோன்னு பார்த்தா, ஆனால் இவ இங்கே வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே, அதுவும் சந்திரகலா ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. எப்படியாவது இவளை பிரிச்சிடலான்னு பார்த்தா திரும்பியும் வந்து நிற்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரேவதி சாமுண்டீஸ்வரிட்ட, என்னை வந்து ரிட்டர்ன் வர்றதுக்காக அனுப்புனீங்களா இல்லை அங்கேயே இருக்கிறதுக்காக அனுப்புனீங்களான்ட்டு எல்லா உண்மையும் ஏன் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே சாமுண்டீஸ்வரி, அது வந்து கார்த்திக் நல்லவன் இல்லை அப்படி இப்படின்னு கதையை சொல்கிறாங்க. ஆனால் ரேவதி, நான் கார்த்திக் மாமா கூட தான் இருப்பேன். அவர் தான் என் புருஷன், தாலி கட்டின புருஷன். ஒன்று அவர் என் கூட இருக்கணும், இல்லை நான் அவர் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறா. பெட்டி பை எடுத்துட்டு வெளியில் வந்த உடனே சாமுண்டீஸ்வரி நேராக வீட்டுக்குள்ளே போய் அவள் எப்பவுமே செய்கிற அந்த பாணி, அதாவது கண்ணை எடுத்து தலையில் வச்சு, நீ நீ வெளியில் போனால் நான் சுட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் சொல்கிற மாதிரி மிரட்டுறாங்க. ஆனால் இந்த தடவை ரேவதி சொன்ன முடிவை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமாங்க, ரேவதி என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாராளமாக சுட்டுக்கோங்க, அதை பற்றி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எனக்கு என் மாமா தான் முக்கியம். நீங்கள் அவங்கள என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால் நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக சுட்டுட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லிவிட்டு பெட்டி படிக்க எடுத்துகிட்டு வெளியில் போகிறா. அந்த நேரத்தில் சந்திரகலா என்ன பண்ணணும், சும்மா இல்லாமல், நீ ரேவதியை பார்க்கக்கூடாது, இந்த ரேவதி நீ கார்த்திகை பார்க்கக்கூடாதுன்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா, நம்ம ரேவதி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகலா மேலே ஏற்கனவே கடுப்பில் இருந்த ரேவதி சந்திரகலாவை ஓங்கி ஒரு அரை விட்றா பாருங்க. கணம் தெரிக்குதுங்க. உண்மையிலே ப்ரோமோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இனிமே தாங்க ஆட்டமே ஆரம்பம் ரேவதியோட. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம முழு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க.